என்னப்பா இது உங்களோட பெரிய அநியாயமா இருக்கு. ஒரு வருஷத்துக்கு வெறும் 4 டெஸ்ட் மேட்ச் தான் நாங்க வந்து விளையாடணுமா? இருந்தாலும் நீங்க ரொம்ப அநியாயம் பண்றீங்க. இப்படிதாங்க ஸ்ரீலங்கன் பிளேயர் ஆங்லோ மேத்யூஸ் வந்து ஐசிசிக்கு எதிராக கொந்தளிச்சு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். எப்பவுமே ஒரு வருஷம் வந்து ஸ்டார்ட் ஆனவுடனே அந்த வருஷத்துல ஒரு டீம் எத்தனை மேட்சஸ் வந்து விளையாட போறாங்க அப்படின்ற ஷெடியூலை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஒரு ஷெடியூலை பார்த்து மேத்யூஸ் வந்து ரொம்பவே கொந்தளிச்சிருக்காருங்க. ஏன்னா இந்த வருஷம் ஸ்ரீலங்கா வெறும் 4 டெஸ்ட் மேட்சஸ் தான் வந்து விளையாட போறாங்களாம். இதுலேயே வந்து ஃபர்ஸ்டே அவங்க ஆஸ்திரேலியா கூட 2 டெஸ்ட் மேட்ச் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் விளையாட போகிறாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் பங்களாதேஷ் கூட 2 டெஸ்ட் மேட்ச் தான் வந்து விளையாட போகிறாங்களாங்க. இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் மேத்யூஸ் ஒரு பெரிய விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காரு. அது எப்படிங்க ஒரு வருஷம் ஃபுல்லாக வெறும் 4 டெஸ்ட் மேட்ச் தான் நாங்கள் வந்து விளையாடணுமா? இதுலேயும் பிப்ரவரி மாதமே ஆஸ்திரேலியா கூட டெஸ்ட் சீரிஸ் வந்து எங்களுக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாகவே நாங்கள் 2 டெஸ்ட் மேட்ச் தான் வந்து விளையாடுவோம். இது எப்படி எங்களால் வந்து ஏற்றுக்க முடியும்? ஒரு வருஷத்துக்கு 4 டெஸ்ட் மேட்ச் எப்படி எங்களுக்கு வந்து பத்தும் அப்படின்னு இது மாதிரி விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காரு. இப்போ இது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கா அடுத்த வருஷமும் வெறும் 6 டெஸ்ட் மேட்ச் தாங்க வந்து விளையாட போகிறாங்க. இப்போ இந்த வருஷத்துக்கான டெஸ்ட் மேட்ச் 4 அப்படின்னா அடுத்த வருஷம் கொஞ்சம் கூட்டி 6 டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாட போகிறாங்களாம். இப்போ இதனால தான் ஆங்லோ மேத்யூஸ் வந்து ஐசிசியை விமர்சனம் பண்ணி நீங்கள் இருந்தாலும் இப்படிலாம் வந்து அநியாயம் பண்ணக்கூடாது, எங்களுக்கு கொஞ்சமாவது மேட்சஸை வந்து அதிகப்படுத்தணும்னு இது மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து வச்சிருக்காருங்க. ஆனால் மேத்யூஸ் சொல்லியிருக்கிறது 100% உண்மை அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி சவுத் ஆப்பிரிக்கா WTC ஃபைனலுக்கு போனாலுமே இவங்க மேலே ஒரு சில குற்றச்சாட்டுகள் வந்து இருந்துகிட்டு இருக்கு. என்னன்னா சவுத் ஆப்பிரிக்கா மொத்தமே 12 டெஸ்ட் மேட்சஸ் தான் வந்து விளையாண்டுருக்காங்க. இதில் வந்து 8 டெஸ்ட் மேட்சை வின் பண்ணி WTC ஃபைனலுக்கு வந்து போயிருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க விளையாண்ட மேட்சஸ் எதுவுமே வந்து பெரிய பெரிய டீம் கூட வந்து கிடையாது. இவங்க விளையாண்ட மேட்சஸ்லாம் வந்து வெஸ்ட் இண்டீஸ் கூட, ஸ்ரீலங்கா கூட அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து வின் பண்ணி தான் WTC ஃபைனலுக்கு வந்து போயிருக்காங்க. இதுலேயும் நியூசிலாந்து கூடலாம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து தோத்துருக்காங்க. அவங்க தோத்தாலும் WTC ஃபைனலுக்கு ஈஸியாக வந்து போயிட்டாங்க. ஆனால் இங்கிலாந்து பாருங்க மொத்தம் 20 மேட்சஸ்க்கு மேலே வந்து விளையாண்டுருக்காங்க. இதனால தான் இவங்க அதிகமான மேட்சஸை வந்து வின் பண்ணாலும் WTC ஃபைனலுக்கு வந்து போக முடியல. இதில் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சஸுமே டஃப்பான டீம் கூட வந்து விளையாண்டுருக்காங்க. ஸோ இதுக்கு தான் வந்து எல்லாரும் என்ன விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஃபார்மேட்டை வந்து ஃபாலோ பண்ணணும்ப்பா. இப்போ எப்படி இருக்குது, ஒரு சில டீம் வந்து அவங்க விளையாடுற மேட்சஸை பொறுத்து ஈஸியாக வந்து WTC ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆகிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், வேர்ல்டு கப் மாதிரி ஒரு ப்ராப்பரான ஃபார்மேட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டீமும் இன்னொரு டீம் கூட மினிமம் 2 டெஸ்ட் மேட்சாவது விளையாடுற மாதிரி அந்த மாதிரி ஷெடியூல் வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஷெடியூல் வந்து இருக்கும்போது யாருக்குமே பார்ஷியாலிட்டி இல்லாமல் யார் எத்தனை மேட்சஸ் அதிகமாக வந்து வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து WTC ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிற மாதிரி வந்து இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள் ஒரு ப்ராப்பரான ஃபார்மேட்டே இல்லாமல் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதனால தான் இப்போ மேத்யூஸ் கூட வந்து இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து முன் வச்சு எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அதிகமான மேட்சஸ் வந்து கொடுக்கணும்னு இது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.